தக் லைஃப் படம் எடுத்து கமலஹாசனும் மணிரத்னம் சம்பாதிச்சதை விட அந்த படத்தை ட்ரோல் பண்ணி அதிகமாக சம்பாதிச்சவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த சல்லைக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா அதை தொடர்ந்து கேட்காதீங்க. இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. இது வெறும் ட்ரோல் மட்டும் இல்லை. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் தக் லைஃப் படம் ஏன் இத்தனை கேலி கூத்துக்கு ஆளானது, அது ஏன் பெரும்பாலானவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, ஏன் அதை சாதாரணமாக கூட ரசிக்க முடியாத ஒரு படமாயிருச்சு, சகிக்க முடியாத ஒரு படமாயிருச்சு அப்படின்னு அந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறேன். தொடர்ந்து கேளுங்க. கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கிய நாயகன் படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் காட்ஃபாதர் படத்தோட காப்பி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காப்பின்னு சொல்லக்கூடாது, சொன்னால் நிறைய பேர் கோவம் வரும். தழுவல் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு மக்களுக்கு இவ்வளவு மீடியா எக்ஸ்போஷர் இல்லை. காட்ஃபாதர் மாதிரி ஒரு படம் சிட்டிஸில் மட்டும்தான் அன்றைக்கி வெளியாக இருந்திருக்கும். அதை சிட்டிஸில் உள்ள மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் அன்று வெளியாகக்கூடிய ஹாலிவுட் படங்கள் அப்படின்றது ஆக்ஷன் படங்கள் மற்றும் சண்டை படங்கள் தான். சில்வஸ்டர் ஸ்டலோன் நடித்த படம், அர்னால்டு நடித்த படம், ஜாக்கி சான் நடித்த படம். அதனால் அந்த காட்ஃபாதர் படத்தை பற்றி அன்றைக்கி பெருவாரியான மக்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. அதோட இன்ஸ்பிரேஷனில் நாயகன் படத்தை உருவாக்கும் போது அது கூட ஒரு உண்மையான அன்னைக்கு இருந்த ஒரு உண்மையான நபரோட கதையும் சேர்த்துக்கிறாங்க. வரதராஜ முதலியார்னு சொல்கிறாங்க. அவரோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதாக அன்னைக்கு அவங்க செய்தியை கசிய விடுறாங்க. அவர் உண்மையிலேயே மணிரத்னம் சந்தித்து பேசியிருக்காரு. அதெல்லாம் பேட்டிகள் அவரே சொல்லியிருக்காரு. காட்ஃபாதர் பாகம் 1 மற்றும் 2, அப்புறம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா அப்படின்ற இந்த 3 படங்களோட காட்சிகள் பெரும்பாலும் அப்படியே எடுத்து இந்த நாயகன் படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதுபோக உண்மையான நபரோட வாழ்க்கையிலிருந்தும் சில விஷயங்களை எடுத்துக்கிட்டதுனால அந்த படம் அன்றைக்கி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. அன்றைக்கி வணிக வெற்றி அப்படின்றது அன்னைக்கு வெளியான ரஜினி படத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நாயகன் படம் மிக கம்மியான வசூல் தான். பட் ஆனால் அந்த படத்தோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது இன்னும் பார்க்கப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஒரு ரெஃபரன்ஸ் படமாக இருக்குது. ஒரு கல்ட் கிளாசிக்காக அது உருவாயிருச்சு. அந்த படம் வெளியாகி அடைஞ்ச வெற்றி கமலஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும் ஒரு புதிய ஒரு அடையாளத்தையே கொடுக்குது. ஒரு புதிய பாய்ச்சலையே அவங்க கரியரில் நிகழ்த்துது. மணிரத்னம் இயக்கிய படங்கள், கமலஹாசன் தயாரித்த படங்கள், நடித்த படங்கள், இயக்கிய படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இருக்குது. கமலஹாசன் தேவர் மகன் எடுத்தார் அப்படின்னா அது அகைன் காட்ஃபாதர் படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் அதை உருவாக்குறாரு. அவர் கமலஹாசன் நேரடியாக இன்வால்வ் ஆன அத்தனை படங்களும் நடிகராக மட்டும் இன்வால்வ் ஆனால் அதில் அவரோட இது எந்த அளவுக்குன்னு தெரில. பட் தயாரிப்பாளராக, கதையாசிரியராக, இயக்குனராக அவர் இன்வால்வ் ஆகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் இல்லை வேறு ஒரு நாட்டு படத்தோட ஆஸ்பெக்ட் அந்த படத்தில் இருக்கும். அதை அவர் அன்றைக்கெலாம் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அவர் ஒத்துக்கிட்டது கிடையாது. சிறந்த உதாரணம் விருமாண்டி தான். அது இந்த லைஃப் ஆஃப் டேவிட் கேல் அப்படின்ற படத்தோட ஸ்க்ரீன் பிளே போலவே தான் விருமாண்டி இருக்கும். ஆனால் அவர் தேனி மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி வச்சிடுறாரு. ஸோ இதை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 35 வருஷம் ஆயிடுச்சு நாயகன் படம். இந்த 35 வருடங்களும் இவங்க 2 பேரும் எடுக்கக்கூடிய படங்கள் பல நாட்டு படங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் எடுத்துகிட்டே வந்திருக்காங்க. நாயகன் படம் இன்றும் மக்களால் விரும்பப்படுறதுக்கு காரணம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நியாயமானது தான் அப்படின்னு மக்கள் நம்பினது தான். கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் அப்படின்றது அன்றைக்கி அவங்க அது கூட உணர்வுபூர்வமாக அவங்களால அது கூட எம்பத்தைஸ் பண்ண முடியுது. அந்த படத்தை கூட அவங்கள வச்சு பார்க்க முடிகிறதுனால அந்த படம் இன்றைக்கும் மக்கள் பார்க்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச 2 பேர் அப்புறம் சேர்ந்து பணியாற்றவே இல்லை அப்படின்றது ஒரு மர்மம் தான். அது அவங்களுக்கு தான் தெரியும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, கமலஹாசன் ஒரு படம் எடுத்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி மணிரத்னம் ஒரு படம் எடுப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் ஒரு படம் உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்கார், நடிகராக இருக்கார் அப்படின்னா அதில் கம்யூனிசம் பேசுகிறார் அப்படின்னா மணிரத்னம் கேபிட்டலிசம் வச்சு ஒரு படம் எடுப்பார். உதாரணத்துக்கு குரு, அந்த கேபிட்டலிசம் பேசக்கூடிய ஒரு படத்தை எடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள போட்டி பகை உண்டுன்னெலாம் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு நம்ம உண்மைன்னு தெரியாது. இதெல்லாம் ஹியர்ஸே தான், பொதுவாக புறணியாக மக்கள் பேசுவது தான். அப்புறம் கமலஹாசன் பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவருக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்காஸ்ட்டை பேசுகிற எனக்கோ இதை கேட்குற உங்களுக்கோ நம்ம கமலஹாசன் பக்கத்தில் கூட போய் நிற்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாதுன்னு வச்சுக்கணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட நமக்கு எப்படி போஸ்ட் கொடுக்குன்னு தெரியாதுன்னு வச்சுக்கணும். ஆனால் அவங்க சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரோட நடிப்பு திறன், குறைவான நடிப்பு திறனை கவரப் பண்ணுறதுக்காகவே தான் நிறையா மேக்கப் போடுறாரு, நிறைய கெட்டப் போடுறாரு. அவருக்கு நவரசங்கள்னால் அத்தனையும் அவர் கொண்டு வர தெரியாது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் இத்தனை விதமான மேக்கப் போடுறாருன்னு சொல்கிறாங்க. இது லாஜிக்கலாக தோணுது. இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, கமலஹாசனுக்கு யாரோ ஒரு நல்ல நடிகர் புதுசாக வந்திருக்காருன்னு தெரிஞ்சால், திரைத்துறையில் இருக்காருன்னு தெரிஞ்சால் அவர் எப்படியாவது கொண்டு ஒரு படத்தில் நடிக்க வச்சு அவருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லாமல் பண்ணி விட்ருவார். அந்த படத்தில் இவர் அதிகமாக பேசி பாருங்கள் நான் தான் அவரோட நல்லா நடிக்கிறேன்ற மாதிரி காட்சிகள் வைப்பாருன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், இது கமலஹாசனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாக இருக்கும். இதை அவர் ஆயுசும் ஒத்துக்கிடுவாரான்னு நமக்கு தெரியாது. அண்ட் கமலஹாசன் இந்த தமிழ்நாட்டு ரசிகர்களை நம்பி
அவர் வந்து பல அபாயகரமான முயற்சிகளை பண்ணியிருக்காரு. சிறந்த உதாரணம் வந்து ஹேராம் படம் தான். அந்த படம் எடுத்து அவர் கிட்டத்தட்ட தெருவுக்கே வந்துட்டார். ஆனால் அவர் அந்த முயற்சி பண்ண அவர் வந்து 25 வருஷம் கழித்து எப்படி தலைகீழாக மாறிட்டார். அதாவது அவர் தழுவல்கள் பண்ணாலும் மற்ற படங்கள்லேருந்து காப்பி அடித்து எடுத்தாலும் அவர் தொடர்ந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கார். பட் கடைசியாக அவருக்கு விக்ரம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுக்கும்போது 400 கோடி அவருக்கு கையில் வந்த உடனே, அவ்வளவும் ஒரு கைக்கு வந்து சேர்ந்துருக்காது, பட் 400 கோடி டோட்டல் வசூல். அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, இனி வந்து எத்தனை வருஷம் ஆக்டிவாக இருக்க முடியும் தெரியாது. இனி வந்து காட்டு இருக்கும்போதே தூற்றி கொண்ட மாதிரி லியாம் நீசன் வந்து ஷிண்டலர்ஸ் லிஸ்ட்டில் மாதிரி படங்களில் நடித்தவர். அவர் டேக்கன்னு ஒரு ஆக்ஷன் படம் நடித்தார். இன்றைக்கி வரைக்கும் அவர் ஆக்ஷன் படங்கள்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடி வந்து இந்த வருடம் கூட அவருக்கு வந்து ஆக்ஷன் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அவருக்கு வயசு 70க்கு மேலே இருக்கும். டென்சல் வாஷிங்டனும் 60 வயசுக்கு பிறகு இப்போ நிறைய ஆக்ஷன் படங்களில் நடிக்கிறாரு. ஸோ வந்து நம்ம திரும்ப இந்த ஆக்ஷன் தான் ஒர்க் அவுட் ஆகுது. கேஜிஎஃப் மாதிரி, புஷ்பா மாதிரி படங்கள் வந்து அவ்வளவு தரங்கெட்ட படங்களை மக்கள் 1000 கோடி வசூல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏன் ஒரு தரங்கெட்ட படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிருக்காரு. அதனால தான் தக் லைஃப்னே பேர் வைக்கிறாங்க. எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை அப்படியே எடுத்து பேராக வச்சுருது. தக் லைஃப்ன்றது வந்து ஹேஷ்டாகாக ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அவங்கக்கிட்ட எல்லா டேட்டாவும் எடுக்க முடியும் அவங்களால. அவங்க வந்து பெரிய பிரபலமாக இருக்காங்க, கான்டாக்ட்ஸ் இருக்குது. எந்த வார்த்தை போன வருடம் அதிகமாக ட்ரெண்டிங் ஆனது, எந்த ஹேஷ்டாக் அதிகமாக டீனேஜர்ஸ் மத்தியில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா இப்போ தக் லைஃப்ன்ற ஒன்றை வந்து ட்ரெண்டிங்காக வச்சுருக்காங்கன்னா அப்போ அதையே ஒரு படத்துக்கு டைட்டிலாக வைப்போம். இதுக்கு இவங்க தனியாக ப்ரமோட் பண்ண வேண்டாம் இல்லையா? அந்த தக் லைஃப்ன்ற ஹேஷ்டாக் ஆல்ரெடி ஆன்லைனில் பல மில்லியன் தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ இவங்க ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அது கூட போய் இது ஆட் ஆகிடும். இவங்களுக்கான ப்ரொமோஷனாக எல்லாமே வியாபார கணக்கு தான். டைட்டில் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வியாபார கணக்கிலே தான் செய்கிறாங்க. மணிரத்னம் நாயகன் படத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தான் இந்தியாவோட முதல் பேன் இந்தியன் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லணும். ரோஜா, உயிரே போன்ற படங்கள் எடுத்து அவர் வந்து ஹிந்திலேயும் மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக தான் இருந்தார். 2000 வரைக்கும் நினைக்கிறேன், 2004 வரைக்கும் கூட அவர் அங்கே இருந்தார். அப்புறம் வந்து அவர் அங்கே எடுத்த படங்களும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதன் பிறகு திரும்ப எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கே வந்துட்டார்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் வந்து தொழில்நுட்ப மேதைகள் தான். திரைப்பட உருவாக்கத்தில் புதுசாக என்ன வந்தாலும் அதை கற்றுக்கிட்டு அதை அவங்க எடுக்கிற படத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் திரைக்கதை உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே கடன் வாங்கி தான் வண்டியை ஓட்டுறாங்க. அவங்க சொந்த அனுபவங்கள்ல இருந்தோ இல்லை வந்து புத்தகத்தை வந்து பெர்மிஷன் வாங்கி அவங்க எடுக்கல. எக்ஸப்ட் பொன்னியின் செல்வன், அதுக்கும் வந்து காப்பிரைட் இஷ்யூ இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து தேசிய உடைமையாக்கப்பட்டுருச்சான்னு தெரியல. இப்போ அதை தவிர்த்து இவங்க நேரடியாக பெரும்பாலும் எந்த இலக்கிய கதை ஆக்கத்தையோ இல்லை வந்து எழுத்தாளர்களை கூப்பிட்டோ வந்து அவங்க வந்து பணியாற்றுறதில்ல. வேறு திரைக்கதை ஆசிரியர்களையும் வந்து எம்ப்ளாய் பண்ணுறதில்ல. வேறு யாரோட அப்படி இதுலேயும் நடிக்கிறது இல்லை. கமலஹாசன் வந்து மற்ற நாட்டு படங்களோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கியெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்படி ஒரு தூங்காவனனுடைய ஒரு படத்தில் நடித்தார். இந்த திரைக்கதை உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு மேலே எழுதுறதுக்கு நாட்டில் ஆளே இல்லைன்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. அப்போது வந்து கமலஹாசன் பெருமையாக சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பேடிவியில் பார்த்துருக்கலாம். ஒரு நாளைக்கு 10 பேஜ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் எதையும் வந்து இப்போ எழுதிட முடியும். தேவர்மன் படத்தை வந்து நான் 2 வாரத்தில் எழுதிட்டேன்ற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அது காட்ஃபாதர் படத்தை பார்த்து சீன் பை சீன் எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது? அவருக்கு ஒரு கான்டெக்ட் கிடச்சிருச்சு. அவர் பிறந்த ஊர், அங்கே உள்ள ஒரு பெரிய குடும்பம், இப்படி 2 கதையை கம்பேர் பண்ணி எழுதிடலாம் இல்லையா? அப்போது அவங்க இதுவரைக்கும் பண்ண காரியங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் பிரச்சனையே வந்திருக்காது. அந்த காப்பிரைட்ஸ்ன்றது இன்றைக்கி வந்து எவால்வ் ஆகி வந்துருச்சு. இப்போ நீ ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக காப்பிரைட்ஸ் வாங்கி தான் எடுக்க முடியும். அப்போ இவங்க வேறு யார்கிட்ட கதையை வாங்குறதுக்கும் இல்லை, அதாவது ஒரு ரீமேக் பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லை. அவங்கக்கிட்ட உருப்படியான கதையும் இல்லை. அவங்க நாயகன் எடுத்ததுக்கும் தக் லைஃப் எடுக்கிறதுக்கும் நடுவில் 35 வருஷம் இருக்குது, 35 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இடையில ஏகப்பட்ட கேங்ஸ்டர் படங்கள் வந்துருச்சு. ஒரு சண்டை படம் எடுக்கணும், இல்லை ஒரு ரவுடி படம் எடுக்கணும், ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும்னா நாயகனுக்கு பிறகு என்ன? அதாவது கேங்ஸ்டர் படங்களே நீங்கள் 2ஆக பிரிக்கலாம், காட்ஃபாதருக்கு முன்னாடி, காட்ஃபாதருக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு. அப்போ காட்ஃபாதரில் பிறகு வந்த பெஞ்ச்மார்க் படங்கள்னு பார்த்தா அந்த பெஞ்ச்மார்க் படங்கள் எல்லாத்தையும் எடுத்தது ஒரே இயக்குனர் தான், அது மார்ட்டின் ஸ்கார்செஸே. அவர் வந்து குட் ஃபெல்லாஸ்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, பேஸான ட்ரூ ஸ்டோரி. கசினோன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார், பேஸான ட்ரூ ஸ்டோரி. தி ஐரிஷ்மன் ஒரு படம் எடுத்திருக்காரு, பேஸான ட்ரூ ஸ்டோரி. இந்த 3 படங்கள்லையும் ராபர்ட் டினிரோ முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. அப்போ இந்த படங்கள் இருந்தெல்லாம் சீன்ஸை உருவிடுவோம். இனி இப்போது ஒரு படத்தை மட்டும் வந்து ரைட்ஸ் வாங்கி இங்கே எடுக்க முடியாது. அந்த படத்தை இங்கே கான்டெக்ஸ்டலைஸ் பண்ணுறதுக்கான சோசியல் சிச்சுவேஷன் இங்கே இல்லை. அவர் அதை எடுக்கிறாரு அப்படின்னா, மார்ட்டின் ஸ்கார்செஸே எடுக்கிறாருன்னா அவர் ஐரிஷ் பின்புலம் உள்ளவர். அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஐரிஷ் மாப்ஸ்டர்ஸ் வச்சு தான் எடுக்கிறார், இல்லை ஜூவிஷ் மாப்ஸ்டர்ஸ், இல்லை இட்டாலியன். அந்த ஒவ்வொரு திரைப்படத்துக்கு பின்னாடியும் உண்மை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, உண்மை சம்பவங்கள், அதில் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்த திரைக்கதை எழுத்தாளர்கள் எழுதி இவரும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் அதை எடுக்கிறாங்க.
இப்படி எந்த பின்புலமும் இல்லாமல், இப்படி எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல், எந்த ரிசர்ச்சும் எந்த ஒரு மெனக்கெடலும் இல்லாமல் இவங்க சும்மா உட்காந்து அங்கங்கே இருந்து காட்சிகளை உருவி ஒரு திரைக்கதை எழுதிடுறாங்க. இதுக்கு நடுவில் மணிரத்னமுக்கு வந்து தமிழில் வந்து ரஞ்சித் மாதிரி படம் எடுக்கணும், வெற்றிமாறன் மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அவர் விதியை பாருங்கள். அவரை பார்த்து படம் எடுக்க வந்தவங்க இவங்கெல்லாம். கௌதம் மேனனோ அவர் படம் எடுக்கும்போது இவங்கெல்லாம் நாயகன் வந்தப்போ இவங்கெல்லாம் 10 வயசு பையனாக கூட இருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க வந்து அவங்களோட பெஞ்ச் மார்க் ஒர்க்கை எடுத்துட்டாங்க, மேக்னம் ஆப்பஸ் எடுத்துட்டாங்க. அது வந்து வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் வட சென்னை அப்படின்னா சுப்பிரமணியம் படம் வந்து சசிகுமார் எடுத்திருக்காரு. இப்போ இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு அவருக்கு இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசை. கமலஹாசனுக்கு அந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைன்னா அவருக்கு இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசை. அப்போ இது எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு படத்தை எடுத்துருவோம். இதில் உள்ள அந்த படத்தை பார்க்கும்போது மக்கள் என்ன உணர்ச்சி காலானாங்களோ அந்த உணர்ச்சி இந்த படத்தை பார்த்தா வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி புஷ்பா மாதிரி, கேஜிஎஃப் மாதிரி இந்த படம் வசூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கூழுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசைன்ற மாதிரி கதை. நாயகன் எடுக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு ஆம்பிஷன், அன்றைக்கி வந்து 2 பேரும் அவங்களோட 30 வயசுகளில் தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், வழக்கமான தமிழ் சினிமா ஃபார்முலைக்காக இல்லாமல் அன்னைக்கு பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் வேறு என்ன பெருசாக முயற்சி பண்ணோன்னு சொல்லி மெனக்கிட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த மெனக்கெடல் வந்து இன்றைக்கி வந்து வெறும் பிஸ்னஸாக சுருங்கிருச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணால் மார்க்கெட் வேல்யூ என்ன, நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதான் கணக்கு. அண்ட் வந்து இதில் இந்த படங்களோட இன்ஸ்பிரேஷனையும் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க உதாரணத்துக்கு இப்போ வட சென்னையில் வந்து அமீரோட போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த போர்ஷன் மாதிரி நம்ம தக் லைஃப்பில் ஒன்று வைப்போம். அதே மாதிரி ஒரு அது வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, ஜூலியஸ் சீசர், ஹேம்லெட் போன்ற கதைகள் இருந்து தான், ஷேக்ஸ்பியர் கதைகள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த மாதிரி காட்சிகள்லாம், முக்கியமாக ஜூலியஸ் சீசர். அப்போ அவர் வந்து அதை ப்ராப்பராக அதை ஒரு கான்டெக்ஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கிறார். வட சென்னையில் ஒரு உண்மையிலே வாழ்ந்த நபர்களோட கதைகளை எடுத்து அதை அந்த இடத்துல வச்சு ஒரு உண்மையான அரசியல் பின்புலத்தையும் கொடுக்குறாரு. எம்ஜிஆர் இறந்த போது நடந்த கதை அப்படின்ற மாதிரிலாம் வைக்கிறார். அப்படி இவங்களால் அதையும் ப்ளேஸ் பண்ண முடியல. படம் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி ஷூட்டிங் போனால் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் செய்தியாக வந்தது தான். பட தயாரிப்பு செலவு தான், நடிகர்கள் யாருக்கும் அட்வான்ஸே கொடுக்கலையாம், தயாரிப்பு செலவு தான். படம் தயாரித்து முடித்த உடனே நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட 150 கோடிக்கு விற்றுட்டாங்கன்னும், அதுலேயே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மீட் அவுட் பண்ணிட்டாங்கன்னும், அதன் பிறகு தேட்டரில் வர்ற வருமானத்தில் வந்து கமலஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும் ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. இது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு, எவ்வளோ பணம் வந்துச்சு, இதெல்லாம் யாரும் அவங்க ஒரு நாள் வெளியில் சொல்ல போகிறதில்ல. ஆனால் படம் பப்படம் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்த்தவங்க யாருக்கும் பிடிக்கல. அதை பற்றி பாசிட்டிவாக வந்து ஒரு ரிவ்யூ கூட நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதில் ஸ்க்ரீன் ப்ளே ஒன்றும் ஒழுங்காக இருக்கணும், அதில் ஒரு நல்ல கதை இருக்கணும், கதாநாயகனோட நீங்கள் ரிலேட்டபுளாக இருக்கணும். நீங்கள் அமீர் கதாபாத்திரத்து கூட, ராஜன் கதாபாத்திரத்து கூட மக்களால் கனெக்ட் பண்ணிக்கிட முடியுது அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துக்கான நியாயம் அந்த கதையில் இருக்குது. அவன் யார் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வர்றாங்க. அந்த ஊருக்காக அவன் ஏன் நிற்கிறான், அப்படி நின்றதுலாம் அவன் என்ன இழந்தான் அப்படின்றது. இங்கே நீங்கள் ரங்கராய சக்திவேலை உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களால் நாயகன் கமலஹாசன் மாதிரியும் அவர் ஆக்க முடியல. சக்திவேல்ன்ற பேரை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, தூத்துக்குடியிலேருந்து வந்தார்னு வச்சுட்டீங்க, டெல்லியில் இருக்கார். அவர் வந்து என்ன மாதிரி ஒரு ஆளாக இருக்கார், அவர் பொண்டாட்டிக்கு விசுவாசமாக இல்லை முதல்ல, அங்கே அவருக்கு இன்னொரு வயசு குறைவான காதலி இருக்காங்க, அங்கேயும் விசுவாசமாக இருக்க முடியுதா அப்படின்னா வந்து 2 பக்கம் இங்கேயும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறார், அங்கேயும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறார். இப்படி ஒரு குழப்படியான கேரக்டரை மக்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? அவர் வந்து அவர் மகன் போல் வளர்த்த வந்து துப்பாக்கியால் சுட்டால் அதுக்கு எப்படி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க? அது அகைன் அந்த வட சென்னையில் வந்து ராஜன் கொல்லப்பட்ட பிறகு பின்னாடி வந்து அந்த சந்திரான்றவங்க வந்து ராஜனோட தம்பியில் ஒருத்தனான அவங்க கூட தான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிடக்கூடிய மக்கள் வந்து இதை எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? இந்த அவரே வந்து கள்ளக்காதலியாக தான் வச்சுருக்காரு, அவரோட மனைவி இல்லை, அவரோட கள்ளக்காதலியை போய் இவன் வந்து அவர் பையனாக வளர்த்தன் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டான் அப்படின்னா இது வந்து கேலிக்குரியதான் ஆகும் இல்லையா? இது நமக்கு என்ன புரியலன்னா, இத்தனை வருடமாக சினிமாவில் இருக்கக்கூடியவங்க இதை எப்படி வந்து இதை அனுமானிக்காமல் விட்டாங்களா, இல்லை இப்படி இருந்தால் தான் இன்றைக்கி வந்து 2K கிட்ஸுக்கு இது பிடிக்கும்னு நினச்சாங்களா? தமிழ் ரசிகர்களுக்கு இது போதும், ஏன்னா நம்ம ஹேராமெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டாச்சு, ஆளவந்தான்லாம் எடுத்து தானுவ சோழியை முடிச்சாச்சு, இனி வந்து இப்படி படம் எடுத்தால் தான் இதைத்தான் பார்க்குறாங்க, சொல்வதெல்லாம் உண்மை ரேஞ்சில் ஒன்று எடுத்தால் தான் இதை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இவ்வளோ காப்பி பண்ணி எடுத்தாச்சு, இனி வந்து நோலனை ஏன் விடணும்னு சொல்லிட்டு டார்க் நைட் ட்ரிலஜி, பேட்மேன் பிகின்ஸில் வர்ற மாதிரி இவர் போய் சண்டை பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அது அங்கே அதே மாதிரி அந்த சூழ்நிலையில் அந்த ஹிமாலயாஸில் வந்து நடக்கிற மாதிரி காட்சிகள் வச்சுருக்காங்க. கடைசியாக இந்த திரைக்கதை உருவாக்கம் அப்படின்றதே பார்த்தா சொன்ன கமலஹாசனுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒரு ஜோக் சொல்லுவாங்க, தசாவதாரம் வெளியீட்டுக்கு வந்து
ஜாக்கி சான் வந்திருந்தார். அப்போ வந்து ஜாக்கி சான்ட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி இவர் ஒருத்தர் தான் 10 ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கமல்ஹாசன் கேட்டாராம், ஏன் ஜாக்கி சான் கேட்டாராம், ஏன் உங்கள் ஊரில் நடிகர்களே இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ காட்ஃபாதர் படத்தையும் இது கூட சேர்த்துக்கிறாங்க. காட்ஃபாதர் படத்தில் அன்னைக்கு நாயகன் எடுத்தப்போ என்ன காட்சியெல்லாம் வைக்க முடியலையோ அந்த காட்சியெல்லாம் இந்த தக் லைஃப்பில் வச்சுருவோம். இடையில வந்து எல்லா கேங்ஸ்டர் படத்தில் இருந்தும் காட்சி எடுத்துருவோம். தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட நல்ல படங்கள்ல இருந்தும் காட்சிகள் எடுத்துருவோம். காட்ஃபாதரில் டான் கார்லியானுக்கு 3 பையங்க, சாண்டினோ கார்லியான், மைக்கேல் கார்லியான், அப்புறம் மூணாவது ஒரு கார்லியான் இருக்கான். இதில் வந்து டான் கார்லியான் அண்ட் சாண்டினோ கார்லியான் ரெண்டையும் சேர்த்து இங்கே ரங்கராஜ சக்திவேல் ஆக்கிடுறாங்க. அந்த காட்ஃபாதர் படத்தில் சாண்டினோ கார்லியானுக்கு தான் ஒரு கள்ளக்காதலி இருப்பாள். அவளை போய் பார்த்துட்டு வரும்போது தான் அவனை சுட்டுப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே ரங்கராஜ சக்திவேலுக்கே வச்சுட்டாங்க. அதாவது கமல்ஹாசனுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த ரோலை இன்னொருத்தர் ப்ளே பண்ண முடியாது, அதையும் அவரே தான் ப்ளே பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காட்ஃபாதர் பார்ட் 1 வந்து மைக்கேல் கார்லியானோட காதலி அல்ல மனைவி, அவர் இத்தாலியில் போய் ஒளிஞ்சிருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அப்பலோனியான்ற ஒரு பொண்ணை. அந்த பொண்ணு வந்து குண்டு வெடிச்சு தான் காரில் இருக்கும்போது கார் குண்டு வெடித்து செத்து போயிடுவாள். அந்த காட்சியை நாயகன் படத்தில் பயன்படுத்த முடியல. அங்கே வந்து மனைவி வந்து சுடப்பட்டு மாடியிலேருந்து விழுந்து இறந்து போகிறதா தான் வச்சுருந்தாங்க. அந்த சீன் இந்த படத்தில் வச்சிருன்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து குண்டு வெடிப்பில் செத்து போகிற மாதிரி சீன் வச்சுட்டாங்க. காட்ஃபாதர் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் பார்ட் 1 வந்து டான் கார்லியான் வந்து பேரங்கூட தோட்டத்தில் விளையாடிட்டு இருப்பார். அப்படியே வந்து மாரடைப்பு வந்து செத்து போகிற மாதிரி அது அந்த 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 காட்சி முடியும். அதன் பிறகு கிளைமேக்ஸ். இப்போது இந்த தக் லைஃப் படத்தில் வந்து கடைசியில் கமலஹாசன் வந்து அப்படி பேரங்கூட விளையாடிட்டு வயக்காட்டில் செத்து போகிற மாதிரி வச்சுருந்தா விண்வெளி நாயகன் வந்த பாட்டு பொருத்தமாக இருந்திருக்கும்.